மக்களை நேற்று பிரான்சுடைய தலைநகரமான பாரிஸ்ல நிறைய கார்கள் கொளுத்தப்பட்டிருக்கு, கடைகள் உடைக்கப்பட்டிருக்கு. என்னங்க ஏதாவது கலவரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல அவங்க ஜெயிச்சதுனால அந்த மக்கள் பண்ண செலிப்ரேஷன் தான் அது. வருடாபடம் ஃபுட்பால்ல வந்து யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். அதாவது யூரோப்ல உள்ள ஃபுட்பால் கிளப்ல எது சாம்பியனான அணி அப்படின்னு இந்த டோர்னமெண்ட் மூலமா தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதுல இந்த வருட ஃபைனல்ல வந்து பிரான்ஸ்ல உள்ள பாரிஸை சேர்ந்த பாரிஸ் செயின்ட் ஜெர்மனும் இங்கிலாந்துல உள்ள ஆர்சனலும் ஃபைனல்ல விளையாண்டாங்க. இந்த போட்டி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே பயங்கர பரபரப்பா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரெண்டு அணியுமே வந்து ஒவ்வொரு கோல் போட்டிருந்தாங்க. இந்த நிலைமையில யார் வின்னர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது வந்து பெனால்டி ஷூட் அவுட்டுக்கு போச்சு. சோ இந்த பெனால்டி ஷூட்ல பிஎஸ்ஜி ஜெயிச்சதனால உடனடியாக பாரிஸ்ல செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஏதோ கத்துற மாதிரியும் ஃபயர் ஒர்க்ஸ் சுடுற மாதிரி இந்த செலிப்ரேஷன் போக போக அப்படியே வயலண்ட் ஆகி கடைகள்லாம் உடைக்கப்பட்டு கார்ல எரிக்கப்பட்டுருச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒன்னும் பாரிஸ்க்கு புதுசு கிடையாது. போன வருடமும் இதே கப்பை இவங்க தான் ஜெயிச்சாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா நடந்த செலிப்ரேஷன்ல 2 பேர் இறந்து போனாங்க. 150க்கும் மேற்பட்டவங்க காயப்பட்டாங்க. 500க்கும் மேற்பட்டவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. இந்த முறை நடந்த செலிப்ரேஷன்ல 400 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பாரிஸை பொறுத்த வரைக்கும் அங்க உள்ள மக்கள் எப்படா சான்ஸ் கிடைக்கும் இந்த ஊரை உடைக்கிறதுக்கு தான் காத்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி 2018லயும் பிரான்ஸ் வேர்ல்டு கப் ஜெயிச்ச பொழுது இதே தான் நடந்துச்சு. சோ இப்போ உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பாத்தீங்கன்னா இந்த 2026ல கண்டிப்பா பிரான்ஸ் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்றதுல மட்டும் குறியா இருக்காங்க. ஏன்னா அடுத்த வாட்டி ஈஃபில் டவரே இவங்க தலைநாள தள்ளி விட்டுருவானுங்க.